நம்ம சொல்ல போகல, டைரக்டா பிளானுக்குள்ள போவோம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கம்பெனி மார்க்கெட்ல இருக்கு. ஏன் சார் இந்த கம்பெனி பண்ணணும்னா, ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க எந்த கம்பெனி வேணாலும் நீங்க எப்பவுமே நம்ம இந்த கம்பெனியோட கம்பாரிசன் ஏன் சொல்றோம்னா, உங்களை தினம் ஏதோ ஒரு நபர் ஏதோ ஒரு கம்பெனிக்கு நீங்க மார்க்கெட்டிங்ல கூப்பிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்மளோட கம்பெனி நீங்க அவங்க யார் எந்த கம்பெனி சொன்னாலும் கேளு, ஒரு கம்பெனில பிளானோ ப்ராடக்டோ பேமெண்டோ மாத்தி இருக்கான்னு கேளுங்க, கண்டிப்பா மாத்திருப்பாங்க. நான் ஒரு 25 வருஷமா இந்த மார்க்கெட் இருக்கு, நீங்க எந்த கம்பெனி வேணா கேளுங்க, கண்டிப்பா மாத்திருப்பாங்க. ஜெட் பேக்கேஜோ இல்ல இதோட கமிஷன் கொடுக்குற ரீதியோ இல்ல ப்ராடக்டோட விலையோ இதோட மாத்திருப்பாங்க. ஆனா நம்ம கம்பெனி 8 வருஷமா மாத்தவே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு சின்ன கம்பெனி, ஒரு 500 ரூபா ஒரு 1000 ரூபா கம்பெனி இருந்தா கூட ஒரு நாளைக்கு ஒரு 10 பேரோ 20 பேரோ இருந்தா தான் நீங்க அந்த கமிஷன் வாங்க முடியும். அதுக்கு மாசம் 600-700 பேர் வேணும். தொடர்ந்து அந்த மெம்பர்ஸ் நம்ம டீம்ல வருமான வாய்ப்பு குறைவு. நீங்க ஒரு நபர் தினம் மாசம் 30 பேர் வந்து நீங்க 50,000 உறுதியா வாங்க முடியும். ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில யாராச்சும் 50,000 இன்கம் வாங்கினா வேற ஏதாச்சும் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்கா பாருங்க, முதல் மாசமே 50,000 உங்களால வாங்க முடியும். மினிமம் தான் சொல்றேன், மேக்சிமம் 10 லட்சம் வாங்கலாம். அப்ப இந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்ல இதுக்காக தான் நம்ம இந்த கம்பெனி எடுக்கணும். உங்களை வந்து இங்க உங்களோட நண்பர் இங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க சார். அதுக்கப்புறம் நீங்க மார்க்கெட்ல எந்த கம்பெனி எடுத்தாலும் உடனே சொல்லக்கூடிய விஷயம்னா, அவங்க ஒரு பேக்கேஜ் வச்சிருப்பாங்க, அதை வாங்கி தான் உள்ள வரணும். அதுல மாசம் மாசம் சேல் பண்ணும், ரீபர்ச்சேஸ் கம்பல்சரி இருக்கும். பல கம்பெனிகள் ரினியூவல் இருக்கும். பல கம்பெனில நம்ம இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணுங்க போய் அந்த ஐடி இருக்கா பாருங்க, கண்டிப்பா இருக்காது. ஏன்னா நீங்க ரீபர்ச்சேஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, இல்ல ரினியூவல் பண்ணிருக்க மாட்டீங்க. அதனால அந்த கம்பெனில ஐடி இருக்காது. நம்ம கம்பெனில லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கொடுக்குறோம். ஒன் டைம் பர்ச்சேஸ், லைஃப் டைம் இன்கம், அதுதான் நம்மளோட சாமினி லைஃப். அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கூடிய பிளான் பைனரி. எந்த கம்பெனி நீங்க போய் பார்த்தாலும் நீங்க ஒரு புது ஒரு லீடர் கிட்ட இல்ல பழைய ஒரு நபர் கிட்ட போனா 2 பேரா சார் ஈஸியா தான் சேர்க்க முடியும். பைனரியில நிறைய அச்சீவ் பண்ண லீடர் பார்த்தாலும் பைனரி சார் கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அந்த கம்பெனி எப்ப சார் வந்து இப்பதான் நம்ம தமிழ்நாடு ஜெயிக்க முடியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பைனரி பிளான்ல கொடுத்துருக்காங்க. அதனால உறுதியா உங்களோட வெற்றி பைனரியில தான் ஜெயிக்க முடியும். பல நபர்கள் இங்க பைனரியில 50 லட்சம் 1 கோடியில வாங்குற நபர்கள், பல நபர்கள் எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச ஆளுங்க இந்த மார்க்கெட்ல இருக்கிறாங்க. நம்மளோட பிசினஸ் ஜீரோ ஆகாது. நீங்க அப்கிரேடுக்காக எந்த பணம் உங்கள்கிட்ட கேட்கறது கிடையாது. ஆனா ஒரு அப்கிரேட் இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். சாமினி லைஃப் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டேன்னா, நீங்க யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயும் உங்களுக்கு நார்த் இந்தியா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க இந்த கம்பெனி இருக்கா இல்லையா. சார் 2018 நவம்பர் 1 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி ஒரு 13 மணி நம்ம ரன் பண்ணக்கூடிய கம்பெனி. 30க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. தினம் 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த கம்பெனி இணையறாங்க. நம்ம டீம்ல ஒரு ஐடி 2 ஐடி போன அந்த லெவல் போய் இன்னைக்கு 100ல இருந்து 150 ஐடி நம்ம டீம்ல கொடுக்குறோம். அதனாலதான் 1200 பேருக்கு மேல இந்த கம்பெனில பல நபர்கள் கார் வாங்கியிருக்காங்க, பல நபர்கள் வீடு கட்டியிருக்காங்க, பல நபர்கள் லட்சாதிபதிகள் ஆயிருக்காங்க, பல நபர்கள் கோடீஸ்வரர் ஆயிருக்காங்க. இந்த நம்ம சொல்லக்கூடிய பிளானில இந்த கம்பெனில இன்னொரு விஷயம் சார், கம்பெனியோட ப்ரொஃபைல் நல்லா இருக்கு, 8 வருஷமா இருக்கு. இந்த கம்பெனி இன்னொரு விஷயம் என்ன, ஜாயின் பண்ண பேக்கேஜ் பாருங்க. நீங்க ஒரு நாள் சண்டே செய்யக்கூடிய செலவில் இந்த பிசினஸ் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஒரு 1650 ரூபாய் நீங்க லைஃப் டைம் மெம்பர் ஆக போறீங்க. அந்த 1650 ரூபாய்க்கும் நீங்க 2 மாசம் உங்களுக்கு ஹெல்த்துக்கு தேவையான ஒரு ஹெல்த் ப்ராடக்ட் இல்லைன்னா அக்ரி சம்பந்தமான ஒரு ப்ராடக்ட் வாங்கி லைஃப் டைம் மெம்பர் ஆகித்தான் இந்த பிசினஸ் கொடுக்குற பணத்துக்கு ப்ராடக்ட். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா கிடையாது, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஒரு சண்டே இல்லைன்னா ஒரு ஹோட்டலுக்கு போனா, ஒரு சினிமாவுக்கு போனா எவ்வளவு, அது கூட 2000 பத்தாது. ஒரு ஃபேமிலி 4 பேர் போனா பத்தாது. அதை விட கம்மியான அமௌண்ட்ல உங்களுக்கு ஜாயினிங். அதுக்கப்புறம் பேர் கமிஷன் பாருங்க, 1500 ரூபா கொடுக்குறோம். இந்தியன் நெட்வொர்க்ல வேர்ல்டு நெட்வொர்க் 1680 ரூபா நீங்க கொடுக்குறீங்க. ஏபி 2 பேரை நீங்க கொடுக்கும்போது 1500 ரூபா பேர் கமிஷன் கொடுக்குற கம்பெனி இன்னைக்கு மார்க்கெட்ல இந்தியாவில் வேர்ல்டுல கிடையாது. ஏதாச்சும் கம்பெனி தான் நீங்க கூட கடைசி பேசிக்கலாம். அதுவும் அந்த பேமெண்ட் எப்ப சார் வரும், ஒரு வாரம் வெயிட் பண்ணுமா, 15 நாள் வெயிட் பண்ணுமா, மாசம் வெயிட் பண்ணுமா, வேண்டியதில்லை. அடுத்த நாள் மதியம் உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கும். அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பேமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க வேலை செய்யக்கூடிய அந்த ஊதியம் வேர்வை துளி கீழே விருதுக்குள்ள வரணும். அந்த விஷயம் நம்ம கம்பெனிங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கம்பெனி சில அவார்ட்ஸ் வச்சிருக்காங்க. 2 கோடி வரைக்கும் அவார்ட்ஸ். டைம் லிமிட் டார்கெட் கிடையவே கிடையாது, எல்லாருக்குமே அந்த அவார்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு மீட்டிங் சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இருக்கு. நம்ம டீம்ல தமிழ்நாட்டில் கூட காலையில ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறோம். இப்ப ரூம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றோம். நாளைக்கு கோயம்புத்தூர் நண்பர் இன்னைக்கு மீட்டிங் நீங்க குரூப்ல பார்த்திருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர்கிட்ட நான் திருப்பூர்ல இருக்கேன் 12 மணிக்கு பிறகு 3 மணிக்கு வரேன்னு சொன்னா அவங்க ஒரு இன்விடேஷன் அடிச்சிருக்காரு பாருங்க. அவர் இன்னும் ஒரு ஜோடி கமிஷன் கூட வாங்கல, அவருக்கு நான் ஒரு சர்வீஸ் கூட கொடுக்கல. ஆனா அவர் போட்ட இன்விடேஷன் கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அது அனுப்புனது ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நபர். அவரை பத்தி சொல்ல முடியாது, ஏன்னா அவர் நல்ல போஸ்டிங்ல இருக்காரு.
அவரு அந்த இன்விடேஷன் பார்த்தாலே அந்த குவாலிட்டி உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி குவாலிட்டி பீப்புள் நம்ம நெட்வொர்க் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த நெட்வொர்க் பண்ண தேவையில்லை. ஆனா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியோட பவர் பில்கேட் சொன்ன மாதிரி, ஏபிஜே சொன்ன மாதிரி, இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன அவருக்கு தெரியுது. ஆனா நம்ம சில நபர்களை சொல்லி சொல்லி அழைச்சு அவ்வளவு தூரம் விளக்க வேண்டியதா இருக்கு. ஆனா புரிஞ்சவங்க ஈஸியா பிசினஸ்க்குள்ள வர்றாங்க. அந்த இன்விடேஷன் கண்டிப்பா நீங்க பார்க்கணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளான்ல மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு படிப்பறிவு கிடையாது, செல்லு பட்டன் செல்லு தான் வச்சிருக்கேன், ஆண்ட்ராய்டு போன் கூட கிடையாது, ஐடி போட தெரியாது, எதுவுமே இங்க தேவையில்லை. பிளான் வந்து சிம்பிளா இருக்கு. சில கம்பெனியோட பிளான் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு நோட்டு ஃபுல்லா எழுதிருவாங்க. அந்த பிளான் எப்படி நம்ம சொல்ல முடியும்? அந்த பிளான் லீடர் வந்தா தான் சொல்ல முடியும். நம்மளோட பிளான் ஒண்ணுமே படிக்க வேண்டாம். ஏன் நம்மளோட டீம்ல ஒரு நண்பர் ஜாயின் பண்ணியிருக்காரு, நெட்வொர்க் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நபர். அவருக்கு சில காரணங்களால் கண் பார்வை கிடையாது. இந்த பிசினஸ்ல 5 ஜோடிக்கு மேல சம்பாதிச்சார். இன்னும் ஒரு வாரத்துல ஒரு கோல்டு நம்ம போட்டோ விட போறோம், பார்க்க போறோம். கண் பார்வை தெரியாத ஒரு நபர் நம்ம டீம்ல 5 ஜோடிக்கு மேல சம்பாதிச்சிருக்காரு. 2 பக்கம் மிகப்பெரிய டீம் வந்திருக்காங்க. வந்த லீடர்ஸ் எல்லாம் யாருன்னா நெட்வொர்க் மிகப்பெரிய ஜாமான். ஏன்னா அவரோட 25 வருஷம் போன்ல நானே என்னோட நண்பர் சில நண்பர்கள் அவருக்கு பேசி கொடுக்குறோம். அவரோட டீமுக்குள்ள நல்ல லீடர்ஸ். அவர் வந்து வெளியிலே வர முடியாது. ஆனா அவரோட இன்கம் பாருங்க, ஒரு வாரத்தில் நம்ம கோல்டு ஆகி காமிக்கிறோம், நம்ம பார்க்க போறோம். அப்ப அந்த பிளான் வந்து சிம்பிளா இருக்கு. என்ன பிளான் முதல்ல நம்ம பார்த்துட்டோம். 1650 வரணும், 2 பேரை கொண்டு வாங்க, போட்ட அமௌண்ட் எடுத்துட்டு வாங்க. இதுதான் பிளான். வீட்டில இருந்து கூட பல நபர்கள் இங்க இன்கம் எடுக்கிறாங்க. இந்த மிகப்பெரிய வாய்ப்பு, இந்த அருமையான வாய்ப்பு 8 வருஷமா நிறைய பேர் மிஸ் பண்ண சொல்றாங்க. நம்மளோட டீம்ல ஒரு நண்பர் இருக்க ஆரம்பிக்கிற பால்ராஜ், வேலூர்ல இருந்து இன்னைக்கு காலையில் ட்ரைனிங் அவர் எடுத்தாரு. 8 வருஷம் முன்னாடி அவர் ஜாயின் பண்ணி இந்த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ரேங்க் அச்சீவ் பண்ணவர். அவர் தான் நமக்கு எல்லாம் டெஸ்ட் பண்ணி, ப்ராடக்ட்டுக்கு டெஸ்ட் மணி தேவையில்லை, இன்கம் வாங்கினதுக்கு டெஸ்ட் மணி தேவையில்லை, ஆனா கம்பெனி இருக்கிறதுக்கு டெஸ்ட் மணி இருக்குன்னா நம்மளோட பால்ராஜ் சார் இருக்கு. அது மாதிரி பல நபர்கள் இங்க உள்ள வந்திருக்காங்க. இந்த பிசினஸ் நெட்வொர்க் தெரியாத ஒரு நபர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. 25 வருஷம் அக்ரி ஃபீல்டு நபர் மிஸ்டர் சுனில் ராமச்சந்திர கோட். இவரு தான் நமக்கு இந்த மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத வாய்ப்பு. 8 வருஷமா நமக்கு தெரியல. ஆனா இந்த பிசினஸ்ல நீங்க பல லட்சங்கள் கோடிகள் சம்பாதிக்கிறதுக்கு இந்த எம்டி வந்து மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. தயவு செஞ்சு மைக்கை மியூட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கம்பெனி நல்லா இருக்கு, ப்ரொஃபைல் நல்லா இருக்கு, ப்ராடக்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. அது மார்க்கெட்டிங் பண்ணணும், அதுக்கு பேமெண்ட் கொடுக்கணும், அது அண்ணன் லீடர்ஸுக்கு உண்டான என்னென்ன விஷயம் எல்லாம் பண்ணணும்னா, எந்த ஒரு கம்பெனி வேணாலும், எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் அதுக்கு மேனேஜ்மெண்ட் பேக்கெண்ட்ல ஒரு டீம் இருக்கணும். அதுதான் இந்த 8 பேர். இவங்க கரெக்டா செயல்படுறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ப்ராடக்ட்டும் பேமெண்ட்டும் எந்த ஒரு ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்தா கூட அடுத்த நிமிஷம் கிளியர் பண்றதுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் டீம் நமக்கு இருக்காங்க. அப்ப கம்பெனியோட சில கம்பெனியோட நம்ம பார்த்திருக்கோம், ப்ரொஃபைல் நல்லா இருக்கும், ப்ராடக்ட் நல்லா இருக்கும், பிளான் நல்லா இருக்காது. சில கம்பெனில பிளான் நல்லா இருக்கும், ப்ராடக்ட் நல்லா இருக்கும், எம்டிக்கு அட்மின் தெரியாது. ஆனா இங்க 3மே நமக்கு கரெக்டா அமைஞ்சிருக்கு. இந்த கம்பெனி நிறைய பேர் கேட்பாங்க, சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இல்ல சார். வெப்சைட்ல எல்லா சர்டிபிகேட்டும் போட்டிருக்கு. இது ஒரு கம்பெனி 8 வருஷமா சக்சஸ்ஃபுல்னா ப்ராடக்ட் ரிசல்ட் இருக்கும், ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன சர்டிபிகேட் எஃப்எஸ் இருக்கும், ஜிஎம்பி, ஹலால், கோர்ஸ், இந்த மாதிரி நம்ம கம்பெனி வாங்கியிருக்காங்க. ப்ராடக்ட் பாட்டில் நீங்க பார்த்தா தெரியும். இன்னைக்கு ரூம் கவுன்சிலோட நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனி சக்சஸ்ஃபுல்லா என்னதுக்கு கவர்மெண்ட் என்னன்னு சொல்றாங்க, இன்கார்பரேட் சர்டிஃபிகேட் ஆகட்டும், ஜிஎஸ்டி ஆகட்டும், டின் நம்பர் ஆகட்டும், பேன் நம்பர் ஆகட்டும், பேங்க் ஆகட்டும், எல்லாமே நம்ம கம்பெனிக்கு இருக்கு. உங்களுக்கு வர பே அவுட்ல கூட பாருங்க, சாமினில இருந்து பேமெண்ட் வருது சொல்லிருக்கு. இதெல்லாம் நம்ம எப்ப பார்த்துருக்கோம்? ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இன்னைக்கு எந்த அக்கௌண்ட் என்ன பேமெண்ட் வருதே தெரியும். அந்த அளவுக்கு ப்ரூஃபா கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதை விட ப்ரூஃப் எப்படி கொடுக்கணும் நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, நமக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் சதீஷ் சார், மும்பை ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தவர், விஆர்எஸ் கொடுத்து வெளியே வந்து இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில ஒரு 3-4 வருஷமா 1 கோடி பக்கம் சம்பாதிச்சிருக்காரு. ஆகஸ்ட் மாசம் 2 லட்சம், செப்டம்பர் மாசம் 2 லட்சம், அக்டோபர் மாசம் 3 லட்சம். ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில நம்மளோட லீடர் 1250 ரூபாயில வாங்கக்கூடிய இன்கம். அவரோட டெய்லி நம்மளோட இமேஜ் வருது 31,000, 20,000 அசால்ட்டா ஒரு நாள் இன்கம் வாங்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு 20,000 வாங்கினாலும் மாசம் 6 லட்சம் ஆச்சு. ஒரு நாளைக்கு 30,000 வாங்கினா 9 லட்சம். விரைவில் அது இவரும் வாங்குவாரு, நம்ம பார்க்க போறோம். நம்ம கண்ணு முன்னாடி இவர் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நபரோட இன்கம் பாருங்க, 13 லட்சம் ஒரு மாசம், சாரி 12 லட்சம். ஃப்ரெண்ட்ஸ், ப்ராடக்ட் பேஸ் கம்பெனில இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் முடிச்சுதான் இவர் இந்த வாய்ப்பு எடுக்கிறாரு. நெட்வொர்க் பெருசா தெரியாது. இன்னைக்கு 12 லட்சம் பாருங்க, பல கோடிகள் அவர் வாங்கி ஏர்ன் பண்ணியிருக்காரு. கம்பெனியோட எல்லா அச்சீவ்மெண்ட் அவர் முடிச்சிருக்காரு. அந்த மாதிரி பல நபர் இங்க 2 லட்சம், 5 லட்சம். இந்த ஒரு மேடம் பாருங்க, ஒரு ஸ்டூடெண்ட் 3,80,000 ஒரு மாசம் இன்கம் வாங்குறாங்க 2 மாசம் முன்னாடி. இப்ப அதோட கூடிதான் இருக்கும். இந்த பிசினஸ் மூலியமா ஒரு வீடு வரைக்கும் அவர் கட்டியிருக்காரு 40 லட்சம் ரூபாய்க்கு. இது கூட அவங்க போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல நபர்களோட இன்கம் நாம இங்க பார்க்க முடியும். அது இல்லாம நிறைய ஹவுஸ் ஒய்ஃப், இன்னைக்கு எல்லாருக்குமே ஹஸ்பண்ட் வேலைக்கு போனா கூட 2வது ஒரு வருமானம் தேவைப்படுது. வீட்டில இருந்து 20,000, 30,000, 50,000 ஆகக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃபை நம்ம இந்த இமேஜ்ல பாக்குறோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாருக்கும் வேலைக்கு போனா கூட அந்த வருமானம் 100% பத்தாது. 2வது ஒரு வருமானம் வேணும்.
வேலைக்கு போய் வருமானம் வாங்கக்கூடிய நபர்களை தான் இந்த இமேஜ்ல நீங்க பாக்குறீங்களே. அதுக்கப்புறம் இன்னைக்கு சொந்த தொழில் கேரண்டி கிடையாது. எந்த தொழில் இருந்தாலும் போட்டி, அதுல ஜெயிக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதுல அவங்க ஃபுல் டைமா இருக்கணும். அப்பதான் அதுல ஏதாச்சும் கொஞ்சம் ஏர்ன் பண்ண முடியும். அப்ப தொழில கூட இன்னைக்கு கேரண்டி கிடையாது. ஆனா நெட்வொர்க் தொழில பாருங்க, இவங்க 50,000 1 லட்சம் எல்லாம் பிசினஸ் செய்யறவங்க கூட இந்த நம்மளோட வியாபார ரீதி இந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி தேவைப்படுது. அந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, இவங்க எல்லாம் இப்பவே பாருங்க 20,000 50,000 1 லட்சம் வாங்குறாங்க. 2 டீம் செட் பண்ணி தான் இவங்க வாங்கியிருப்பாங்க. இவங்க 1 வருஷத்துல படிப்பு முடிச்சு வெளியே வருமோ, 2 வருஷம் முடிச்சு வருமோ தெரியாது. ஆனா வெளியில வந்தா எவ்வளவு சம்பளம். இன்னைக்கு கவர்மெண்ட் வேலையில பென்ஷன்ல சொல்லிட்டாங்க. கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்களோட ஆளுங்களை கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்ப வந்த கம்ப்யூட்டர் சோர் இன்னைக்கு ஒரு மேடத்துக்கிட்ட பேசினேன். 1 லட்சம் சம்பளம் அவங்க அதை விட்டு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க. அவினாசியில இருந்து அவங்க இந்த பிசினஸ் மீட்டிங் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். இன்னொரு நபர் நம்மளோட ராமேந்திர சார் 1 லட்சம் இன்கம் ஆயிட்டாங்க சார். அந்த வேலை வேண்டாம் சொல்லி நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றாங்க. நம்மளோட ஈரோடுல நண்பர் இருக்காரு, ஆர்கே ஒரு நபர் ரயில்வேல இருக்காரு, நெட்வொர்க் விஆர்எஸ் கொடுத்து வந்திருக்காங்க. இன்னொரு நம்மளோட மிஸ்டர் சாத்தப்பன் சார் இருக்காரு, திண்டுக்கல்ல டீச்சரா ஒர்க் பண்ணவர், வேண்டாம் சொல்லி அப்ப நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு பவர்ஃபுல், எந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் கொடுத்திருக்கு, எந்த அளவுக்கு இதுல வருமானம் ஏன் பண்ண முடியும் தெரியுது. அதை விட ஒரு 10 பேரோட லைஃப்ல நம்ம வாழ்க்கையில பெரிய அளவில் அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு துறைன்னா நெட்வொர்க் இண்டஸ்ட்ரி தான். அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட் இன்னைக்கு கூட காலையில் பால்ராஜர் சொன்னார், ஒரு வேலைக்கு போகணும், ஒரு ஆர்மிக்கு வேணும், ஒரு 10 பேர் 20 வேகன்சிக்கு 20,000 50,000 பேர் அங்க அப்ளை பண்றாங்க. வேலைக்கு எவ்வளவு சம்பளம் 10,000 20,000 30,000 தான். எல்லாருக்குமா கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க, படிக்கும் போதே இவங்க மிகப்பெரிய அளவுல இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காங்க. 8 ப்ராடக்ட் நம்ம வச்சிருக்கோம். நம்ம கம்பெனி 8 வருஷம் ப்ராடக்ட் 8 ப்ராடக்ட். இதுல ஒரு 8 ப்ராடக்ட்ல ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்கணும். இந்த ப்ராடக்ட் எல்லாருக்குமே தேவை. லேடிஸ் இருக்கக்கூடிய வீட்டுல எல்லாம் நாப்கின் தேவை. நாப்கின் என்னென்ன பெனிஃபிட் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்லிக்கலாம். குழந்தையின்மை பிரச்சனை ஆகட்டும், கர்ப்பப்பை புற்றுநோயாகட்டும், இரவு ஆகட்டும், எல்லாத்துக்கும் நீங்க நம்ம நாப்கின் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட நோனி டேப்லெட் சார், நம்மளோட புது செல்லை உற்பத்தி பண்ணி டெட் செல்லை ரிமூவ் பண்ணதுக்கு நோனி கண்டிப்பா நம்ம எடுத்தாகணும். அதே மாதிரி பீர்னு ஒரு ப்ராடக்ட். நீங்க நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. இதை பத்தி ஒரு ப்ராடக்ட் பத்தி நிறைய சொல்ல முடியாது, நிறைய இன்கிரீடியன்ட் இருக்கு. இதுக்கு மட்டுமே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அதுல நம்ம அடுத்தடுத்த ட்ரைனிங்ல கண்டிப்பா சொல்லுவோம். வீர் ப்ராடக்ட் ஜென்ஸா இருந்தா எல்லாருக்கும் இந்த ப்ராடக்ட் கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவு, தண்ணி, இன்னைக்கு எடுக்கக்கூடிய செல்போனு, மொபைல் இதோட ரேட், செல்போனு லேப்டாப் இதோட ரேடியேஷன் கண்டிப்பா உங்களுக்கு இல்லை. இந்த ப்ராடக்ட் நம்ம எடுத்தோம். அதுக்கப்புறம் சார் நோனி ப்ராடக்டை பத்தி நம்ம அப்துல் கலாம் சொன்ன மாதிரி இந்த சீபக்ரை பத்தி பிரதமரே ஒரு மீட்டிங்ல சொல்லியிருக்காரு. அவ்வளவு பெரிய எக்ஸலன்ட் ரிசல்ட் தரக்கூடிய ப்ராடக்ட், நிறைய ப்ராடக்ட் நம்ம டீம்ல வாங்கி கூட திரும்ப திரும்ப கேட்கறாங்க. அதுக்கப்புறம் முருங்கை நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. முருங்கையில பூ காய எடுக்கிற எக்ஸ்ட்ராக்ட், நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, பாலை விட ஆப்பிளை விட கேரட்டை விட பல மடங்கு எனர்ஜி இருக்கக்கூடிய பல மடங்கு சத்துக்கள் அடங்கிய ப்ராடக்ட் தான் முருங்கை. மூட்டு வலியா, சுகரா, தைரோடா, ஸ்கின் பிரச்சனையா, குழந்தையின்மையா, பீரியட் பிரச்சனையா, எல்லாத்துக்குமே செக்ஷுவல் பிரச்சனை எல்லாத்துக்குமே நீங்க முருங்கை ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த ஒரு ப்ராடக்ட் நோய் ஒரு ப்ராடக்ட் வச்சு பல கம்பெனி பல வருஷம் இங்க ரன் பண்ணிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் நம்ம கம்பெனில ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராடக்டா கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பெரிய படத்துல எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். நோய் எதிர்ப்பு சக்திக்கு அக்ரி ப்ராடக்ட்ல 2 ப்ராடக்ட் மரங்களுக்கும் செடிகளுக்கும் தனியாக கொடுத்துருக்கோம். இந்த 8 ப்ராடக்ட்ல ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்கி தான் நீங்க பிசினஸ் குள்ள வர்றீங்க. எவ்வளவு அமௌண்ட்? 1,250 ரூபா. சார் இங்க 5 விதமான வருமானம் கொடுக்குறோம். ஒரு வருமானத்துக்கு மட்டும் தான் இங்க வேலை செய்ய போறோம். சார் நான் நெட் பணிபுர டாக்டர் வந்தாரு, ஒரு 4-5 நாள் டெய்லி 8 ஐடி கொடுக்குறாரு. அவர் ரீட்டைல் நிறைய பண்ண போறாரு. ஒரு ரீட்டைல் ப்ராடக்ட் நீங்க மார்க்கெட்ல எந்த ஒரு நிறுவனம் எடுத்தாலும் 10% இருந்து 20% மேல ரீட்டைல் மார்ஜின் கிடையாது. நம்ம கம்பெனில ஒரு ப்ராடக்ட் வாங்கி வித்தா உங்களுக்கு 700 800 ரீட்டைல் மார்ஜின் கிடைக்கும். நெட்வொர்க் இல்லாம ரீட்டைல் பண்ணி கூட வேலைக்கு போனா கூட எவ்வளவு சம்பளம்? 10,000 15,000 அதுக்கு 20,000 மேல கிடையாது. இங்க ரீட்டைல் பண்ண கூட மாசம் 20,000 30,000 50,000 சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ரீட்டைல் ப்ராடக்ட் எந்த கம்பெனியும் கொடுக்காத அளவுக்கு நம்ம கம்பெனி கொடுத்துருக்கோம். ஸோ ரீட்டைல் பண்ணது கட்டாயம் கிடையாது. அதுக்கப்புறம் சில்வர் இன்கம் ஒரு இன்கம் நம்ம கம்பெனி கொடுக்குறோம். இது இந்த நீங்க உங்களோட மைண்ட்ல 5 இன்கம் இருக்கு. அந்த 4 இன்கம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இந்த சில்வர் இன்கம் மட்டும் தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. எத்தனை நாள் ஒர்க் பண்றீங்க? 5 நாள் 10 நாள் இல்ல மேக்ஸிமம் ஒரு மாசம் மேல நீங்க ஒர்க் கிடையாது. நீங்க ரிட்டையர்மெண்ட். சார் இந்த இன்கம் எப்படி கொடுக்குறாங்கன்னா, இன்னைக்கு எல்லா நிறுவனங்களும் 10 ஜோடி கொடுத்தா ஒரு நாளைக்கு கட் ஆஃப் வைக்கிறோம். சில கம்பெனி 100 200 அடி கொடுத்தா வாரத்துக்கு கட் ஆஃப் வைக்கிறோம். சில கம்பெனி மாசத்துக்கு 500 1000 பேர் வந்தா மாசத்துக்கு கட் ஆஃப் வைக்கிறோம். நம்ம கம்பெனி 12 மணிக்கு ஒரு வாட்டி கட் ஆஃப் வைக்கிறோம். சார் மற்ற கம்பெனில டெய்லி சீலிங் இருக்கு, மற்ற கம்பெனில வார சீலிங் இருக்கு. நம்ம கம்பெனில சில கம்பெனில மந்த்லி சீலிங் இருக்கு. நம்ம கம்பெனில 12 மணி நேரத்துக்கு ஒரு சீலிங் இருக்கும். சார் ஒரு சீலிங்னா எவ்வளவு சார்? மற்ற கம்பெனில 2,000 5,000 10,000 வாரம் 2 லட்சம் மாசம் 5 லட்சம் இருக்கும். நம்ம கம்பெனில 12 மணி நேரத்துக்கு ஒரு சீலிங் 1,500 ரூபாய் மட்டும்தான். எத்தனை பேர் உங்களுக்கு ரைட் லெஃப்ட் வேணும்? ரைட் ஒரு நபர், லெஃப்ட் ஒரு நபர் தினம் வந்தா போதும். சார் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட செல்லுல 50 பேர் 100 பேர் 200 பேர் 1000 பேர் 20,000 பேர்லாம் வச்சிருக்கோம்.
நம்ம 2 பேருக்கு தான் இங்க வாய்ப்பு கொடுக்கணும். அந்த 2 பேரை கொடுக்கும் உங்களுக்கு 1500 வரும். மதியம் அதே மாதிரி அந்த 2 பேரை கொடுத்தா அவங்களுக்கும் 1500, உங்களுக்கும் 1500 கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பிசினஸ் டெய்லி உங்கள்கிட்ட கம்பெனி கேட்குது, உங்களுக்கு எவ்வளவு 1500 சம்பாதிக்கிறது. ஒரு நாளைக்கு 1500, மாசம் 45,000. காலையில மதியம் 1500, மாசம் 45,000, 90,000 இங்க வாய்க்க முடியும். சார் இவ்வளவு அதிகமா பேவுட் கொடுக்குறோமே, அதனாலதான் முதல்ல சொன்னோம் நம்மளோட கட் ஆஃப் டெய்லி 12 மணி கட் ஆஃப். நீங்க ஒரு ஐடி வைக்கிறதா இருந்தா காலையில இருந்தாலும் ரைட் லெஃப்ட் பிசினஸ் நடந்திருக்கணும், மதியமா இருந்தாலும் ஒரு பிசினஸ் ரைட் லெஃப்ட் நடந்திருக்கணும். இது நடக்குமா சார்னா, சார் ஒரே ஐடி நம்ம எதிர்பார்த்து பயந்து இருந்தோம். இன்னைக்கு காலையில ஒரு 50 ஐடி ரைட் லெஃப்ட், மதியம் ஒரு 50 ஐடி லெஃப்ட். எனக்கு மட்டும் இல்ல பல நபர்களுக்கு வருது. அதனால அந்த டவுட் நீங்க வைக்க வேண்டாம். 2 பேரோ 4 பேரோ 5 பேரோ வரும், நீங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க ஒரு வாரம் முடிச்சு பாருங்க, ஒரு ஐடிக்கு பதில் உங்களுக்கு 10 ஐடி 20 ஐடி வரும். அப்ப டெய்லி கட் ஆஃப் சார் ஒரு ஐடி வந்தாலும் 5 ஐடி வந்தாலும் 10 ஐடி உங்களுக்கு தினம் 1500 தான், காலையில ஈவினிங்கும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, நீங்க மார்க்கெட்ல பல கம்பெனிகள் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு இதே பேக்கேஜ் ஒரு கம்பெனி இருக்குன்னா 1500 1650 நீங்க ஜாயின் பண்றீங்க. ரைட் லெஃப்ட் கொடுத்து ஒரு டைல் 3வது ஒரு நபர் வந்தா தான் அங்க உங்களுக்கு 170 ரூபா கிடைக்கும். ஒரு 1500 பிளான் வெளியில இருந்தா. நம்ம கம்பெனில 3வது ஒரு நபர் தேவையில்லை, லெஃப்ட் ஒரு ஐடி வந்து 1500. எவ்வளவு வித்தியாசம் நீங்க பாத்துக்கோங்க. இந்த விஷயம் நம்ம சொல்றோம். சார் வெளியில ஒரு கம்பெனி இருக்கு, இன்னைக்கு ஒரு கம்பெனி 2000 ரூபாய் சீலிங் வச்சிருக்குன்னா 10 பேர் ரைட் லெஃப்ட் வரணும். ஒரு நாளைக்கு 10 பேர் ரைட் லெஃப்ட்னா போன உடனே யாரும் என்ட்ரி தர மாட்டாங்க. ஒரு 20 பேர் 50 பேரை பார்த்தா தான் 10 ஐடி வரும். அப்ப உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மாசத்துல 300 பேர் இல்ல 500 பேர் 600 பேர் வந்தா தான் அங்க ஒரு 30,000 40,000 வாங்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள் போட்டுருக்கு பாருங்க. உங்களுக்கு ஒரு கம்பெனி 1500 ஒரு பேக்கேஜ், ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றோம், வெளியில இருக்கு. ஒரு ஜோடிக்கு ஒரு டைல் வந்தா தான் 107 ரூபா கிடைக்கும். 2 பேர் வரணும், எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் வந்தா டைல் 107 ரூபா. அங்க நீங்க ஒரு 35,000 சம்பாதிக்கணும்னா 200 பேர் அந்த மாசம் ரைட் லெஃப்ட் வந்துக்கணும். மொத்தமா 200 பேரும் கொடுக்கக்கூடிய டேர்ன் ஓவர் பாருங்க 3 லட்சம். உங்களோட கமிஷன் 3,34,000. எந்த கம்பெனி வேணா நீங்க கம்பேர் பண்ணுங்க. நம்ம கம்பெனியோட பிளான் பாருங்க சார். ஒரு நாளைக்கு ஒரு ஜோடி 1500 ரூபா. 30 நாளைக்கு நீங்களோ டீம்ல இருந்து ஒவ்வொரு ஐடி தான் டெய்லி வைக்கிறாங்க. 30 நாளைக்கு எவ்வளவு டேர்ன் ஓவர் கொடுக்குற பாருங்க. 51,000 தான் டேர்ன் ஓவர் ஐடி லெஃப்ட். எப்படி சார் 51,000னா 30 பேர் 1,700 வந்தா தான் நமக்கு 51,000. உங்களோட இன்கம் பாருங்க. ஏதாவது நெட்வொர்க்ல நீங்க இதுவரை வாங்கியிருக்கா பாருங்க, கிடையவே கிடையாது. நம்மளும் 20-25 வருஷமா இருக்கோம். இங்க வந்துருக்கூடிய நிறைய லீடர்ஸ் 20-25 வருஷமா இருக்கிறோம். பல கம்பெனிகள் பார்த்தாச்சு. இந்த மாதிரி ஒரு இன்கம் நீங்க எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க. 45,000 இன்கம், 51,000 பிசினஸ் ரைட் லெஃப்ட் கொடுத்தா ஆக்சுவலி மேக்ஸிமம் கம்பெனி 5,000 தான் ரூபாய், 10%. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கேரண்டி கிடையாது. வேணாலும் ஒரு 5,000 சேர்த்து 10,000 கிடைக்கும். அங்க ரிஸ்க் இருக்கு. நீங்க காயின் பீஸ் எடுங்க, ஆட்டோ பில்லிங், எந்த கம்பெனியோட கம்பேர் பண்ணுங்க. இல்ல நீங்க இப்ப செஞ்சுட்டு இருக்கிற கம்பெனி கூட கம்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு 51,000 பிசினஸ் 45,000 நிறுவனம் எங்கேயுமே இந்தியாவில கிடையாது. அந்த அளவுக்கு எக்ஸலன்ட் இன்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 45,000 ஒரு ப்ராடக்ட் பேஸில் நீங்க வாங்கினா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இருந்தா கூட அங்க டேர்ன் ஓவர் பண்ணணும், நிறைய லெக் கொண்டு வரணும். நீங்க செல்ஃபி பண்ணாதான் அங்க 45,000 வாங்க முடியும். இங்க 8 வருஷம் 10 வருஷம் பண்ணக்கூடிய நபர்கள் நம்ம கம்பெனிக்குள்ள வந்திருக்காங்க. அவங்கள அடுத்தடுத்து பேசுவாங்க. அந்த நபர்கள்லாம் 10 வருஷமா 15,000 பேர் 20,000 பேர் 30,000 பேர்லாம் வச்சிருக்காங்க டீம்ல. எல்லாமே சன்ஃபிளவர் பிளான். மாசம் ப்ராடக்ட் 200 300 500 5000 அவங்க ஐடியில வாங்கணும். இன்கம் கிடையாது. 10,000 கூட 15,000 பேர் உருவாக்கின ஒரு நண்பர் நம்ம கூட இருக்காங்க. 25,000 பேர் உருவாக்கின நண்பர்லாம் இருக்காங்க. ஆனா அந்த கம்பெனில ரீபர்ச்சேஸ் நடக்கல. அவங்களுக்கு இன்கம் கிடையாது. நம்ம கம்பெனில சீரியஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிஷன்ல நம்ம பிளான்ல அதெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ண முடியும். 2 இலக்கு தான், நிறைய இலக்கு நீங்க தேவை கிடையாது. அதனால மிகப்பெரிய இன்கம் 45. நீங்க எந்த ப்ராடக்ட் பேசி நீங்க இந்த அளவுக்கு இன்கம் வாங்க முடியாது. அந்த மாதிரி எக்ஸலன்ட் பிளான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கம்பெனி என்ன சொல்றது, டெய்லி 3,000 உங்களுக்கு 90,000 பத்தாது. ஏன்னா நம்ம லீடர்ஸ் பத்தி தெரியும். நம்ம எல்லாருமே ஜாலியா சந்தோஷமா எல்லா இடத்துக்கு போனாலும் நம்ம அந்த லீடர் அந்த இதோட தான் இருப்போம். கண்டிப்பா கம்பெனிக்கும் தெரியும், எம்டிக்கும் தெரியும். எக்ஸலண்டா ஒரு கோல்டு பிளான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா பணம் கட்டணுமா? இல்ல சார் நேரடியா நான் கோல்டு பிளானுக்கு வருமா? ரெண்டுமே முடியாது. நீங்க எக்ஸ்ட்ரா பணம் கட்டி கோல்டுக்கு வர முடியாது. அதே மாதிரி கம்பெனி நீங்க எக்ஸ்ட்ரா பணமும் கட்ட வேண்டியதில்லை. உங்களுக்கு 10 ஜோடி, ஒரு ஜோடிக்கு நான் முதல்ல சொன்னோம் சில்வர்ல 1,500 ரூபா, காலையில ஒரு 1,500, ஈவினிங் ஒரு 1,500. அந்த மாதிரி 1வது 2வது ஜோடி கமிஷன் உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும். 3வது ஜோடி கமிஷன், 5வது ஜோடி கமிஷன், 7வது ஜோடி கமிஷன், 10வது ஜோடி கமிஷன். கம்பெனி உங்க பேர்ல பணத்தை எடுத்து வச்சு உங்களுக்கு ஒரு அதிக இன்கம் தர போறாங்க கோல்டு பிளான்ல. சார் இந்த கோல்டு பிளான்ல கோல்டு மெம்பர் ஆகிறதுக்கு எத்தனை நாள் வேணும்னா 5 நாள்ல நீங்க முடிக்கலாம். ஏன்னா காலையில வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் 5 நாள் போதும். சார் நான் தினம் ஒரு ஐடி தான் கம்ப்ளீட் பண்ணுவேன், 10 நாள் போதும். சார் நான் ரொம்ப மெதுவாக தானே நான் ஒர்க் பண்ணுவேன். 3 நாளைக்கு
ஒரு ஜோடி முடிங்க. 30 நாள் நீங்க கோல்டு சார். இங்க கோல்டு ஆகுறது மட்டும் தான் உங்களோட வேலை. கோல்டு ஆனா நெட்வொர்க்கில் எல்லாரும் எதுக்கு வரோம்? ஒரு பேசிவ் இன்கம் வேணும், சீக்கிரம் நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும், ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணா நெட்வொர்க்குள்ள வரும். நம்மளோட கனவுகள் எல்லாமே அடையணும் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரிக்குள்ள. ஏன்னா நம்ம பெரிய சினிமா ஸ்டாரோ இல்ல ஒரு அரசியல்வாதியெல்லாம் கிடையாது, பெரிய முதலீடு போடுறதுக்கு நம்ம கிட்ட பணம் கிடையாது. அப்ப எல்லா நெட்வொர்க்கும் எப்படி உங்களை கூப்பிடுறாங்க? சார் ஒரு ஐடி போடுங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எங்களோட இருங்க, அதுக்கப்புறம் நீங்க மிகப்பெரிய அளவில் செட்டில் ஆக சொல்லும். அப்படிதான் 10 வருஷம் 15 வருஷம் பண்ணவங்க கடைசியில் இன்கம் இல்லாம வெளியே வர்றாங்க. ஆனா நம்மளோட நிறுவனத்துல நீங்க ஒரே மாசம் தான் இங்க ஒர்க் பண்ண சொல்றோம். ஒரு மாசத்துக்கு அப்புறம் நீங்க ஒர்க் பண்ண கூடாது. நீங்க கோல்டு ரேங்க் வரணும். கோல்டு ரேங்க் வந்தா என்ன சார் நடக்கும்னா, நீங்க முதல்ல ஒரு 2 பேரை சில்வர் கொண்டு வந்திருப்பீங்க. அந்த 2 நபர்கள் தான் இங்கே இருப்பாங்க. அந்த 2 நபர்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 10 ஜோடி முடிச்சு கோல்டு ஆயிருப்பீங்க. நீங்க அறிமுகப்படுத்த அந்த ஏஎம்பியும் இங்க அவங்களும் உங்களுக்கு பின்னாடி 10 ஜோடி முடிச்சு அவங்களும் கோல்டு ஆவாங்க. மறுபடியும் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1500 ரூபாய் கோல்டு இன்கமா கொடுக்குறாங்க. சார் சில்வர் இருந்தா அப்புறம் கோல்டு ஆனா கோல்டு சில்வர் இன்கம் வருமா? ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட 2 இன்கம் இருக்கு. சில்வர் இன்கமும் டெய்லி 1000 காலையில் ஈவினிங் 3000 வரும். கோல்டு இன்கமும் டெய்லி 1000 ஒரு நாளைக்கு. இங்க எவ்வளவு பேர் கொடுக்கணும்? 10 ஜோடி கொடுக்குறோம் சார். அங்க வந்து நமக்கு ஃப்ரெஷ் அவுட்ல கொடுக்குறோம். இங்க கேரி ஃபார்வர்ட். இங்க ஒரு பிசினஸ் கூட இங்க உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. நாளைக்கு உங்க டீம்ல 50 பேர் 100 பேர் வருவாங்க, 10 கோல்டு கூட ஆவாங்க. இதே கட் ஆஃப் இதே தான் மதியம் மண்டே நைட்டு பண்றதா. அங்க ஒரு ஜோடிக்கு பேர் கமிஷன் 1000 கொடுத்தாங்க. இங்க கேரி ஃபார்வர்ட் வைப்பாங்க. இங்க எந்த பேமெண்ட் உங்களுக்கு கட் பண்ண மாட்டாங்க. 10 ஜோடிக்கு 1000 காலையில 15000, ஈவினிங் 15000, டெய்லி 30000, மாசம் 9 லட்சம் சம்பாதிக்கோட வாய்ப்பு கோல்ட்ல கொடுத்துருக்கீங்க. கோல்டுக்கு திரும்பவும் சொல்ல நாம எதுவுமே ஒர்க் பண்றது கிடையாது. இந்த இன்கம் கிடைக்கிறதுக்காக நான் எக்ஸாம்பிளா சொல்ல தவிர நீங்க சில்வர்ல தான் ஒர்க் பண்றீங்க. சில்வர் ஆட்டோமேட்டிக்கா நீங்க கோல்டுக்கு வருவீங்க. கோல்டுக்காக நம்ம இங்க யாருமே ஒர்க் பண்றது கிடையாது. அப்போ ஒரே ஐடியில சில்வர்ல வந்து ஒரு டெய்லி 3000 மாசம் 90000, கோல்டு டெய்லி 30000 9 லட்சம், 9 லட்சம் 9,90,000 சம்பாதி கூட பிளான். சார் உங்களோட ஐடி என்னோட ஐடி நீங்க பாருங்க. நான் வந்து சில்வர்ல தான் இருக்கேன். ஆனா என்னோட ரைட் ஒரு நபரும் லெஃப்ட் ஒரு நபரும் கோல்டு ஆயிட்டாங்க. ஓ சார் அப்ப எனக்கு சில்வர் இதுல நான் இருக்கிறேன், கோல்டு இங்க வராது அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம கம்பெனில ஆல்ரெடி சொல்லிட்டோம், எந்த கண்டிஷன் கிடையாது. நீங்க சில்வரா இருந்தாலும் நீங்க கோல்டு ஆகலைனாலும் உங்க டீம்ல கோல்டு நடந்தாலும் சில்வர் இருந்தாலும் இங்க வரும். அதுதான் எக்ஸலன்ட் பிளான். இதெல்லாம் உண்மையா சொன்னா கண்டிப்பா பாராட்டி ஆகணும். இந்த அளவுக்கு எல்லாம் யோசனை பண்ணி ஒரு பிளானு எம்டி 8 வருஷம் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப எந்த கண்டிஷன்ல நீங்க நாளைக்கு இந்த ஐடியில சில்வர்ல தான் எப்பவுமே இருக்கிறேன். நாளைக்கு 10 கோல்டு வரும். சில்வர் இன்கமும் டெய்லி 3000 கிடைக்கும், கோல்டு இன்கமும் 10 ஜோடிக்கு 1500 வச்சு 15000 கிடைக்கும். எக்ஸலன்ட். நீங்க பிளான் எல்லாம் கண்டிப்பா ஒரு வாட்டி நோட்ல எழுதி பார்க்கணும். சார் இங்க கோல்டு வந்து நான் வந்து இங்க ஒரு 30-34 கோல்டு ஆகுது. ஏன்னா நான் இன்னைக்கு தனியா தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சார் உடனே நான் சொன்ன உடனே வந்தாரு. அவர் ஒரு 13 நாள் கோல்டு முடிச்சாரு. அதுக்கப்புறம் நாகராஜ் சாரு, ரஹீம் சாரு, அப்புறம் காமாட்சி மேடம், அப்புறம் வந்து வனராஜ் சாரு, அப்புறம் வந்து வைர பெருமாள் சார், அதுக்கப்புறம் வனராஜ் சார், அதுக்கப்புறம் சத்யா மேடம், அதுக்கப்புறம் பெரியசாமி சார், நிறைய பேர் இங்க கோல்டு முடிச்சாங்க. எத்தனை நாள்ல? 13 நாள் முடிச்சிருக்காரு சுப்பிரமணிய சார். 7 நாள் 5 நாள் எல்லாம் இங்க முருகேசன் சார் எல்லாருமே 5 நாள்ல கோல்டு முடிச்சாங்க. இன்னைக்கு பாருங்க ஒரு நண்பர் ஒரு 5 நாள் 6 நாள் 3 ஐடிக்கு அவரோட 3 ஐடி கோல்டு முடிச்சிருக்காரு. அப்ப பாருங்க இவ்வளவு பேரை கோல்டு ஒரு மாசத்துல முடிக்க முடியும்னா கம்பெனி என்ன 2 பேரை நீங்க கோல்டு ஆகுங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் 2 பேரை கோல்டு ஆகட்டும். ஒரு வருஷத்துல உங்களுக்கு 60 லட்சம் சார். இது 100% மேத்தமேட்டிக்ஸ். நீங்க கணக்கு பண்ணி பார்த்தா கரெக்டா தெரியும். இங்க ஒரு மாசம் கோல்டு ஆகிறதுக்கு ஆளுங்க அவ்வளவு டைம் எடுக்கிறது இல்ல. 5 நாள் 7 நாள் 10 நாள்ல கோல்டு முடிக்கிறாங்க. நண்பர்கள் நிறைய லீடர்ஸ், பெரிய பெரிய லீடர்ஸ் உள்ள வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க கோல்டு இன்கம் சில்வர் இன்கம் வாங்கினது தான் நம்ம காமிக்கிறோம். இவரு பாருங்க இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதிகமா இன்னைக்கு மாசம் 13 லட்சம் வாங்கக்கூடிய நபர். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் முடிச்சுதான் அவர் வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அவருக்கு பாருங்க டெய்லி ஒரு சைடு 15 அவருக்கு தேவை ஒரு ஐடி தான். இன்னும் அடுத்த நாள் பாருங்க ஒரு சைடு 20, ஒரு சைடு 110 பேர். அவருக்கு தேவை ஒரு ஜோடி தான் சில்வர்ல. சார் 5 வருஷமா 62,49,000 வாங்கியிருக்காங்க. அந்த 4 என்னன்னா நம்மளோட கோல்டு பேர்ல சில்வர்ல 4 கட் பண்ணி 4 போட்டிருக்கு. அதை கன்ஃபியூஷன் பண்ண வேண்டாம். 62 அவர் இன்னைக்கு தூங்கினாலும் இந்த பிசினஸ் பண்ணாலும் இல்ல வெளியே இருந்தாலும் எல்லாரும் அவருக்கு டெய்லி 3000 அவர் அக்கௌண்ட்டுக்கு டெய்லி போகுது. ஏன்னா எவ்வளவு பெரிய டீம் அவருக்கு வந்திருக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி கோல்டு இன்கம் பாருங்க 40 லட்சம் வாங்கியிருக்காங்க. ஒரே ஐடியில ஒரு 1650 சார் இனிமே கம்பெனி நடக்குமா நடக்காதா யாராச்சும் இன்கம் வாங்கினீங்கன்னா சார் 1600 ஒருத்தர் 1 கோடியே வாங்கிட்டான். இனிமே நமக்கு என்ன டவுட் சார்? 1600 நாளைக்கே நீங்க போட்ட மட்டும் எடுத்துக்க. அதுக்கு மேல நமக்கு என்ன டவுட்?
உங்களை இன்வைட் பண்ணல 5000 10,000 20,000 ஒரு மாசத்துல வாங்கிட்டாங்க. இதை விட நமக்கு இங்க டவுட் தேவையில்லை. அதுக்கப்புறம் ரீபர்ச்சேஸ் சார், ரீபர்ச்சேஸ் இருந்தால் தான் ஒரு கம்பெனி வந்து லாங் ஸ்டாண்டிங்காக இருக்க முடியும். இன்னைக்கு பல கம்பெனிகள் 1 கோடி 2 கோடி பேர் இருக்காங்க. ஆனால் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ற டைம்ல ஜாயின் பண்ண அவரோட இன்கம்ல இன்னைக்கு போய் செக் பண்ணி பாருங்க, எப்படி இருந்தாலும் 50 லட்சம் 75 லட்சம் 1 கோடி அசால்ட்டா வாங்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன காரணம்? அந்த கம்பெனில முன்னாடி போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அந்த கம்பெனில ரீபர்ச்சேஸ் இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு புது புது ஆளுங்க சேரணும் தேவையில்லை. இருக்கிற நபர்கள் ப்ராடக்ட் வாங்கினா அவங்களுக்கு ரெகுலர்ல மாசம் மாசம் இங்க வரும். ஆனா அங்க ஒரு கண்டிஷன் இருக்கு, மாசம் மாசம் அவங்க எல்லாம் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும், நிறைய லெக் மெயின்டைன் பண்ணணும். ஆனா நம்மளோட கம்பெனில அது கூட ரீபர்ச்சேஸ் பிளான் எந்த தடவை நான் பார்த்தேன். நம்ம 20 வருஷமா மறுபடியும் சொல்ல இருக்கிறோம். பல நபர்களும் அவங்களும் சொல்லுவாங்க, சார் இந்த பிளான் ரீபர்ச்சேஸ் சூப்பரா இருக்கு. ரீபர்ச்சேஸ் வந்து உங்க லைஃப் செட்டில்மெண்ட். கம்பெனில 12 லட்சம் பேருக்கு இன்னொரு 5-6 மாசத்துல ரீபர்ச்சேஸ் வரப்போகுது. சார் ரீபர்ச்சேஸ் எப்படி சார் நடக்கும்? நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட் ரீபர்ச்சேஸ்ல ரொம்ப கம்மியா 50% வரைக்கும் நம்ம ரீட்டைல்ல கிடைக்குது. இந்த மாசம் கிடைக்குது வாங்குவாங்க. மற்ற கம்பெனில கம்பேர் பண்ணி விலை ரொம்ப ஒரு மாசத்துக்கு ஒரு 500 ரூபாய்ஸ் உள்ளதா அதோட விலை வருது வாங்குவாங்க. அது இல்லாம ரிசல்ட் நல்லா வாங்குவாங்க. அது வாங்கினா நமக்கு ரீபர்ச்சேசிங் கிடைக்கும். இதுக்காக வாங்குவாங்க. எவ்வளவு ரீபர்ச்சேசிங்கோ 2 லட்சம் வாரம், மாசம் 8 லட்சம் கிடைக்கும். இந்த 2 லட்சம் பேருக்கு எத்தனை பேர் சார் நம்ம 20,000 50,000 1 லட்சம் பேர் வேணுமா? தேவையில்லை. வெறும் 2,000 பேர், வெறும் 2,000 பேர். நம்ம ஒவ்வொரு கம்பெனிலையும் 3 மாசம் 4 மாசம் 5 பேர் 5,000 10,000 பேர் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சூழ்நிலை, லீடர் பிரச்சனை, இல்ல ப்ராடக்ட் பிரச்சனை, கம்பெனியோட அட்மின் பிரச்சனை, பேரோட பிரச்சனை, வெளியே வந்திருக்கும். இங்க ரீபர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணி 5 மாசம் ஆச்சு. எல்லா கம்பெனிலையும் ரீபர்ச்சேஸ் பண்ணி 18 வருஷம் ஆச்சு. அப்ப பாருங்க, ரீபர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணா இன்னும் நம்ம கம்பெனி 15 20 வருஷம் 30 வருஷம் ஓடும். அப்ப 100% கான்பிடன்ஸ். இனியாவது நீங்க நம்பி இந்த பிசினஸ் எடுத்துதான் ஆகணும். எடுக்கலைன்னா நீங்க மிகப்பெரிய வாய்ப்பை மிஸ் பண்ணுவீங்க. சார் இங்க 2 லட்சம் ரீபர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கக்கூடிய நபர்கள் யாராச்சும் உங்க டீம்ல இருந்தா 2,000 பேர் போதும். முதல்ல சொன்னா 5,000 10,000. அதனாலதான் சார் இங்க நம்மளோட சில்வர் பிளான்ல கோல்டு எல்லாரும் பெரிய லீடர் வந்திருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல சார், நான் எங்க ஊரை விட்டு வெளியே போக மாட்டேன் சார். நீங்களும் பல கோடி சம்பாதிக்க முடியும். நார்த் இந்தியாக்காரு 12 வருஷமா இருக்கு. இங்க வந்தவங்க தமிழ்நாட்டுல வரவே இல்லை. அவங்க ஊர்ல டீம் எடுக்க முடியல. அந்த அளவுக்கு மக்கள் இருக்கு சார். 12 லட்சம் 30 ஸ்டேட்டு. அப்பதான் 12 லட்சம் வந்திருக்கு. தமிழ்நாடுல 8 கோடி பேர். நமக்கு பாண்டிச்சேரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, கோவால டீம் வந்துருச்சு. 12 லட்சம் பேர்ல நம்ம 1 கோடி பேர் இந்த டீம்ல கொடுக்க போறோம். உறுதியா கொடுத்துருவாரு, டவுட்டே இல்லை. அப்ப இந்த 2,000 பேர் ஒரு ப்ராடக்ட் வாங்கினா நீங்க சீலிங் வச்சு சார் எல்லாருமே 2 ப்ராடக்ட் வாங்குமா? கிடையாது. 2 ப்ராடக்ட் வாங்கக்கூடிய நபர்கள் வருவாங்க. ஒரு 1000 பேர் இருந்தா போதும். 1000 பேர் இப்பவே கொண்டு வந்தோம் நம்ம ஒரு மாசத்துல. சார் இப்ப நாளைக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறோம், ட்ரைனிங் வைக்கிறோம், ஒரு சிஸ்டம் சொல்றோம். சார் ரீபர்ஸ் எல்லாரும் ஒரு ப்ராடக்ட் வாங்க. நாளைல இருந்து என்னோட 2 லட்சம் வரும். என்னோட இல்ல, பல நபர்களும் 2 லட்சம் வரப்போகுது. சார் இதுல ஒரு ப்ராடக்ட் 5 ப்ராடக்ட். ஒரு டாக்டர் பார்த்தோம், அவரெல்லாம் 10 ப்ராடக்ட் 20 ப்ராடக்ட் வாங்குவாங்க. இப்ப ஒரு நண்பர் ஈரோடு நீங்க வந்திருக்காங்க, திருப்பூர், அவரெல்லாம் டெய்லி 4 ப்ராடக்ட் கொடுப்பாரு. எம்ஆர்பி தான் கொடுப்பாரு. அந்த மாதிரி நபர் வந்தா வெறும் 500 மெம்பர்ஸ் இருந்தா ரீபர்ச்சேஸ்ல 2 லட்சம், மாசம் 8 லட்சம். இந்த அளவுக்கு ரீபர்ச்சேஸ் எந்த நிறுவனத்திலும் கிடையாது. இந்த அளவுக்கு எக்ஸலன்ட் ரீபர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவாஸ் நிவாஸ். கட்டாயம் நீங்க அவாஸ் நிவாஸ் நீங்க பார்க்கணும். பல கம்பெனிகள் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். புது நண்பர்கள் கனவோட வந்திருப்பாங்க. புது நண்பர்கள் எதனால வந்திருப்பாங்க? நெட்வொர்க் ஜெயிக்க முடியும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், கண்டிப்பா வாங்க முடியும். சார் பல லீடர்ஸ் பல கம்பெனில ஒர்க், இதெல்லாம் நாங்க பார்க்கவே இல்லை சார், அச்சீவ் பண்ணவே இல்லை. நீங்களும் இங்க அச்சீவ் பண்ண முடியும். நமக்கு கடைசியா கிடைச்சிரு வாய்ப்பு. உங்களுக்கு எத்தனை கோல்டு வருதோ அது கம்பெனி எக்ஸிக்யூட்டிவ் பேக்ல இருந்து, ஒரு மொபைல் இருந்து, லேப்டாப் இருந்து 4 விதமான கார் கொடுக்குறோம் சார். அங்க காரோட பேரோட போட்டிருக்காங்க. பஜாஜ் பிளாட்டினா வண்டி தான் தருவேன், ரெனால்ட் கிட்ட கார் தான் தருவேன், அதே மாதிரி மகேந்திரா மார்சோ கார் தான் தருவேன், ஆடி Q3 தருவேன், ஒரு பிளாட் சொகுசு கார் நம்ம நெட்வொர்க் மட்டும் தான் வாங்க முடியும். நம்ம எல்லாம் சொகுசு கார் வாங்க முடியும். இன்னைக்கு ஒரு வீடியோ நம்மளோட வாட்ஸ்அப் சூப்பரா போட்டாங்க, குரூப்ல பாத்துருப்பீங்க. அந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. அதாவது மறுபடியும் 1 நிமிஷம் சொல்றேன், அது அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக. ஒரு நபர்கிட்ட ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்கறாங்க, ஒரு BMW கார் எப்ப சார் வாங்குவீங்க? சார் 1 வருஷம் ஆகும் சொல்றாங்க, என்னோட வருமானத்தை பொறுத்து. ஒரு பிசினஸ் மேன் கிட்ட கேட்கறாங்க, நான் ஒரு 6 மாசத்துல வாங்க சொல்றாங்க. ரத்தன் டாட்டா கிட்ட போய் கேட்கறாங்க, சார் இந்த கார் எத்தனை நாள் நீங்க வாங்குவீங்கன்னா அவர் 5 வருஷம் சொல்றாரு. அப்ப அவர் கேட்கிறாரு, அந்த ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு போல இருக்கு, சார் அந்த அட்வொகேட் 1 வருஷம் சொல்றாரு, பிசினஸ் மேன் 5 மாசம் சொல்றாரு, ஆனா நீங்க எப்படி சார் 5 லட்சம் வாங்க முடியும்னா? BMW மிகப்பெரிய கம்பெனி, அதை வாங்கணும் 5 வருஷம் ஆகும் சொல்றாரு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், BMW எப்போ வாங்கணும்னு நினைக்கிறோம்,
ஆனா ரத்தன் டாட்டா என்ன நினைக்கிறோம், பிஎன்டபிள்யூ கம்பெனி எப்போ வாங்குறது நீ, இதுதான் மைண்ட் செட். அந்த மாதிரி நீங்க இந்த பிசினஸ்ல இந்த அவார்ட்ஸ் எல்லாருக்குமே உண்டு. இன்னைக்கு 100 பேர் வெளியில, ஒரு 100 பேர் வெளியே நிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. நீங்க முன்னாடி வந்துட்டீங்க, நீங்க இந்த வாய்ப்புல ஜூமுக்குள்ள வர்றதுக்கு இன்னைக்கு போட்டி போட வேண்டியதா இருக்கு. நமக்கு அந்த சிஸ்டம் வர்றதுக்கு 2 நாள் ஆகுது. பாருங்க, ஜூம்ல கூட வெளியே வந்து இன்னைக்கு கூட நம்ம ரூம்ல நிறைய பேர் சொன்னாங்க, சார் 8:05 வரை உள்ள வர முடியல. நேற்றுக்கு முன்னாள் நம்மளோட முத்துக்குமார் சார் சொன்னாரு, சார் எல்லா மீட்டிங்லயும் ஜூம்ல ஆளை இன்வைட் பண்ணுங்க சொல்லியிருக்கோம். முதல் ஜூம்ல தான் சார் நான் வந்து ஜூம்ல லீடர்ஸ் எல்லாம் வெளியே போவாங்க. மீட்டிங் ஹால் எல்லாம் முதல்ல நம்ம நடக்கும்போது தெரியும், நிறைய மீட்டிங் ஹால் நடக்கும்போது நான் சொல்றது வருஷங்களுக்கு முன்னாடி, கொரோனாக்கு முன்னாடி மீட்டிங் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து லீடர்ஸும் புது கெஸ்ட் உட்காருவாங்க. அதுக்கப்புறம் புது கெஸ்டோட அந்த லீடர்ஸ் வந்து வெளியே நிற்பாங்க அந்த ஹாலுக்குள்ள. அதுக்கப்புறம் புது நண்பர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லீடர்ஸ் எல்லாம் வெளியே நிற்க சொல்ல கெஸ்ட் எல்லாம் உள்ள வைப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு உண்மையா அந்த ஜூம்ல மிகப்பெரிய ஒரு சரித்திரம் நீங்க எல்லாருமே கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா அதுக்கு வாழ்த்துக்கள். அப்ப நீங்க இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே 2 கோடி அவார்ட்ஸ் இருக்கு சார். நம்ம 40 வருஷம் 50 வருஷம் ஒர்க் பண்ணோம், 1 கோடி சம்பாதிக்கல. இப்ப இருக்கக்கூடிய வேலையில தொழில் இன்னும் 1 வருஷம் நிற்கிறோம், 2 வருஷம் சம்பாதிக்க முடியும், 1 கோடி வாய்ப்பு இல்ல. இங்க வாய்ப்பு இருக்கு சார். 2 கோடிக்கு அவார்ட்ஸ் வரக்கூடிய வருமானம் எல்லாம் செலவு பண்ணுங்க. வரக்கூடிய வருமானம் எல்லாம் உங்க பிரச்சனை முடியுங்க. அவார்ட்ஸ் ஒரு 2 கோடி அசெட்டா கிடைக்கும். இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல வேலை விட்டு வந்தா கூட என்ன பண்ண போறாங்க, செக்யூரிட்டி வேலைக்கு போறாங்க. பிள்ளைக்கு மேரேஜ் பண்ணிருப்பாங்க, இல்ல வீடு கட்டியிருப்பாங்க. அதுக்கு மேல இன்னும் அவங்க பெரிய வருமானம் கிடையாது. நெட்வொர்க்ல நேற்றுக்கு பாருங்க, பெரிய பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் நேற்றுக்கு வேலூர்ல இருந்து கேரளால இருந்து நம்ம டீம்ல ஜாயின் பண்ணிக்க. அவங்க எல்லாம் பெரிய இன்கம், ஒரு டிஸ்ட்ரிக்டே அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. ஏன் வர்றாங்க, அவங்களுக்கு தெரியும் 1 லட்சம் வந்தா 1 நாள் 2 நாள் 3 நாள் தான் பணம், அப்புறம் இருக்காது, சேமிப்பே கிடையாது. நாளைக்கு ஏதாச்சும் வந்தா வாழ்க்கையில கேள்விக்குறியா இருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அசட் ஏதாச்சும் ஒரு பிசினஸ்ல உங்களுக்கு இவ்வளவு பெரிய அவார்ட்ஸ் ஏதாச்சும் இதுல கிடைக்குமா யோசனை பண்ணுங்க. உங்களுக்கு தீபாவளிக்கு போனஸ் தரதுக்கே கவர்மெண்ட் பணம் கிடையாது. இங்க 2 கோடிக்கு அவார்ட்ஸ். அதுக்கு கண்டிப்பா உழைப்பு, சின்ன உழைப்பு நீங்க 1 மாசம் போட்டே ஆகணும். இந்த நிறுவனத்துல நமக்கு பேமெண்ட் எப்படி சார் வரும்னா, அதுவும் பாருங்க முதல்ல சொல்லிட்டோம், அடுத்த நாள் உங்களோட அக்கௌண்ட்ல பேமெண்ட் வரும். நீங்க ஒரே ஒரு நாள் இன்னைக்கு ஒர்க் பண்ணி பாருங்க, 2 பேர் இன்னைக்கு கொடுங்க, நாளைக்கு உங்க கம்பெனில இந்த உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்து இந்த பிசினஸ் பண்ணுங்க. இல்லைன்னா பண்ண வேண்டாம் சார். ப்ராடக்ட் பார்த்தா வரும். ஒரு 10 நாள் 20 நாள் நாம சொல்லக்கூடிய அளவில் டைரக்டா அந்த ப்ராடக்ட் எடுங்க. ப்ராடக்ட் ரிசல்ட் பார்த்து வரவங்க ஒரு 10 நாள் 20 நாள் ஒர்க் பண்ணணும், வெயிட் பண்ணணும் சார். வருமானம் பார்த்து இந்த பிசினஸ் பண்ணவங்க அடுத்த நாள் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிசினஸ்ல மறுபடியும் சொல்றோம், நிறைய பேர் கேட்கறாங்க, சார் இந்த ப்ராடக்ட் என்ன, இன்கிரீடியன்ட் என்ன, இது எப்படி சார். கண்டிப்பா அதை கேட்கணும், குறை சொல்லல. நம்ம ப்ராடக்ட் பார்த்து நம்ம டாக்டர் கிடையாது. நம்ம எடுக்கக்கூடிய ப்ராடக்ட் ஒரு துணை உணவு, ஹார்லிக்ஸ் மாதிரி, பூஸ்ட் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஆப்பிள் ஜூஸ் மாதிரி, ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி. இதை எடுத்து இது வரைக்கும் யாருக்கும் அந்த சைடு விட்டு எந்த கம்பெனிலும் வந்து கிடையாது. ஒரே ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்கி உங்களை கம்பெனி யூஸ் பண்ண சொல்லுது. ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு கொண்டு விற்க சொல்லல. ப்ராடக்ட் ரிசல்ட் தான் பண்ண நம்ம டாக்டர் கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய பேஷண்ட்ல எப்படி டாக்டர் எடுத்துட்டு போக சொன்ன முடியாத ஆளுங்க, கேன்சர் 4th ஸ்டேஜ், டயாலிசிஸ் வாரம் 5 டயாலிசிஸ் 6 டயாலிசிஸ் பண்றவங்க, ஹார்ட் அட்டாக் 3வது வந்து, இந்த மாதிரி ஆளுங்களை நீங்க இந்த ப்ராடக்ட் கொடுக்கவே கூடாது சார். இந்த ப்ராடக்ட் யார் எடுக்கணும், ஹெல்த்தியா இருக்கவங்க. இன்னைக்கு நான் ஹெல்த்தியா இருக்கு, இது வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே வரல, நான் எடுக்கணும். நாகராஜ் சார் எதுவுமே இதுவரை எந்த பிரச்சனை எடுக்கணும். இந்த மாதிரி ஹெல்த்தியா இருக்கவங்களுக்கு எடுக்குதா இந்த ப்ராடக்ட் வருமுன்னு காப்ப மாதிரி பேஷண்ட் கொடுக்குற ப்ராடக்டே கிடையாது. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் நீங்க கொடுத்தா கூட அவங்க ஏதாச்சும் மெடிசன் இருந்தால் நம்ம இப்பாட்டு சொல்லவே கூடாது. அவங்க தொடர்ந்து 1-2 மாசம் அந்த டாக்டர் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதோ உடம்புல சின்ன மாற்றம் இருக்கு, மெடிசினோட அளவு கம்மி பண்ண டாக்டர் சொல்லுவாங்க, நம்ம டாக்டர் கிடையாது. அப்ப அந்த மாதிரி ஃபுட் சப்ளிமெண்ட் ஒரே ஒரு வாட்டி வாங்கி இந்த ப்ராடக்ட் ரிசல்ட் பார்த்து வரவங்க ஒரு 10 நாள் 20 நாள்ல வரலாம். நீங்க இன்கம் பார்த்து வர்றவங்க நாளைக்கு உங்க அக்கௌண்ட்ல பணம் வரும் சார். ரீட்டைல் பண்ண இன்ஸ்டன்ட் மணி உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும் பாக்கெட்ல சார். வந்து நான் சில்வர் ஒரு பேர் இல்ல 2 பேர் மேட்ச் பண்ண நாளைக்கு வரும் சார். எனக்கு ஒரு கோல்டு பேர் மேட்ச் ஆயிடுச்சு நாளைக்கு வரும். ரீபர்ச்சேஸ் நடந்தா வாரம் வரும். இந்த இன்கம் நீங்க இது இன்கம் வந்து அடுத்த நாள் உங்க அக்கௌண்ட் வரக்கூடிய ஒரு கம்பெனியா நம்ம சாமினி லைஃப் இருக்காங்க சார். ஒரு 3 மாசம் ஒரு சின்ன டார்கெட், நம்ம எல்லாருக்கும் ஒரு டார்கெட் கிடையாது, ஒரு குறிக்கோள். அதே மாதிரி இத்தனை நாளைக்குள்ள முடிக்கணும் நமக்கு ஒரு எண்ணம், ஒரு லட்சியத்தோட ஒர்க் பண்ணுவீங்க சார். இந்த பிசினஸ்ல நீங்க வந்துச்சுன்னா 100% கோல்டு ஆயே ஆகணும். கோல்டு எத்தனை நாள் ஆகணும், கண்டிப்பா 1 மாசத்துல ஆயே ஆகணும் சார். இங்க 5 நாள் ஆகிற நண்பர்கள் பார்த்தோம், 3 ஐடி 4 ஐடிக்கெல்லாம் அச்சீவ் பண்ண லீடர்ஸ் நம்ம பாக்குறோம். ஆனா நீங்க எவ்வளவு பிசினஸ் டோட்டல் கொடுக்க போறீங்கன்னா 17,000 பிசினஸ் சார். ஒரு 17,000 கூட நான் ரைட்டில் விட்டு 10 பேர்கிட்ட 17,700 வாங்கி கலெக்ட் பண்ண 1,700 1,650 ரூபா, 16,800 ரைட்டும் 16,800 10 பேரு கூட நம்ம ரிஸ்க் எடுக்கலன்னா எப்படி நம்ம லட்சங்களும் கோடிகளும் எர்ன் பண்ண முடியும்? அந்த 16,800 ஐடி போடும்போது முதல் மாசம் உங்களோட வருமானம் 15,000 ரூபாய். 2வது மாசம் உங்களை நம்ம வந்த 10 பேர்ல 2 பேர் இதே மாதிரி கோல்டு பண்ணதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. 2வது மாசம் வருமானம் உங்களுடைய 18,000 ரூபாய் கணக்கு போட்டு பாருங்க.
சார் 3வது மாசம் அந்த 10 பேரும் கோல்டு ஆயிருவாங்க. மிகப்பெரிய டீம் உங்களுக்கு கீழ வருவாங்க. உங்களோட மினிமம் என்ன 1 லட்சம் வரும். மினிமம் 1 லட்சம் வரும் சார். சார் அதை எடுத்துட்டு தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். நான் மட்டும் பல நபர்கள் இந்த பிசினஸ் அவங்க பிசினஸ் நினைச்ச எடுத்த நபர்கள் 5 நாள்ல 45,000 வாங்கின லீடர் இங்க நம்ம காமிக்க முடியும். 5 நாள்ல 20,000 வாங்கின லீடர் இங்க காமிக்க முடியும். சார் ப்ராடக்ட் பேஸ்ல இவ்வளவு இன்கம் வாங்கினா எத்தனை நாள் நீங்க எடுக்கணும் நீங்க பாத்துங்க. அந்த மாதிரி எக்ஸலன்ட் பிளான் 3 மாசம் பழைய காலத்துல சொல்ற மாதிரி ஸ்டைஃபன் கம்பெனிக்கெல்லாம் நம்ம வேலைக்கு போயிருக்கோம். 450, 750, 850, 1000 தாண்டாது. 950, 950 அந்த 1000 கூட தர மாட்டான். 3 மாசம் ஒர்க் பண்ணி அந்த சர்டிபிகேட் வேணா அடுத்த கம்பெனி 2000 சம்பளம் கிடைக்கும். இங்க 1 மாசம் நீங்க வேலையில லீவ் போட்டோ பிசினஸ்ல ஏதாச்சும் இருக்கான்னு 1 மணி நேரம் இந்த ஜூமுக்கு மட்டும் உட்காருங்க. 3வது மாசம் ஒன்னு இன்னைக்கு நீங்க வாங்கக்கூடிய இங்கத்தை விட மினிமம் 5 மடங்கு 10 மடங்கு உறுதியா வர அதை வாங்கிட்டு இருக்கோம். சார் இங்க திரும்ப சொல்றீங்க பிளான்ல வந்து நான் பேசக்கூடிய நானோ இங்க பேசின ஜோன் சாரோ நாகராஜ் யாரும் ஹீரோ கிடையாது. கம்பெனி எம்டி கூட ஹீரோ கிடையாது. கம்பெனியோட ப்ராடக்ட் கூட ஹீரோ கிடையாது. விட்டுருங்க. கம்பெனியோட பிளானும் பேவட்டும் இது இங்க பாக்கணும். மார்க்கெட்ல இது வரைக்கும் எந்த கம்பெனியும் தராது இன்கம். அதனாலதான் வீட்டுல இருந்து எனக்கு 1000 2000 பேரை கொண்டு வர முடிஞ்சது. 3 மாசம் 1 மாசம் நீங்க கோல்ட் ஆகணும். 2வது மாசம் 2 பேரை கோல்ட் ஆகணும். 3வது மாசம் நீங்க அந்த 3 பேர் தான் அந்த 10 பேரை கோல்ட் ஆகணும். மாசம் நீங்க 2-3 லட்சம் வாங்கக்கூடிய இங்க பாருங்க வருஷத்துக்கு 2 கோடி மாசம் 18 லட்சம் ஒரு 1250 ரூபாய் முதலீட்டுல 18 லட்சம் வாங்கக்கூடிய பிசினஸ் வருஷம் 2 கோடி சம்பாதிக்கூடிய வாய்ப்பு தான் உங்களுக்கு உங்களோட நண்பர் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு மொபைல் கடையில காலையில நைட்டு வரைக்கும் வேலை இருப்பாங்க. ரீசார்ஜ் இருந்தா 2% 300 தான் அவருக்கு வருமானம். ஒரு பேக்கரில அப்படிதான். எந்த கடையானாலும் 3%. மளிகை கடையில அவ்வளவு 500,000. அவர் வேலைக்கு விட்டு வெளியே வர முடியாது. ஒரு ஃபங்க்ஷன் எதுக்குமே போக முடியாது. ஆனா இங்க நீங்க என்ன முதலீட்டு யாரும் இங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணது இல்ல. உங்க இஷ்டத்துக்கு ஒர்க் பண்ணலாம். உங்க நினைச்ச நேரத்துக்கு எங்க வேணா போலாம். உங்களோட வேலை அந்த 8 8 9 உங்களோட ஆபீஸ் உங்களோட கடை இதுதான். இந்த ஷட்டர் 8 மணிக்கு திறங்க. 9 மணி வரை இருங்க. உங்களோட கடை இருக்குன்னா நீங்க காலைல 4 மணிக்கு போய் திறக்கிறீங்க. நைட்டு 11 மணிக்கு இருக்கிறீங்க. ஜூம்ல ஒரு 3/4 மணி நேரம் நீங்க இருக்கீங்க. 2 நண்பர் உட்காரு. அவர் போற வரைக்கும் இங்க உட்காருங்க. இங்க சொல்லி கொடுக்க மிகப்பெரிய லீடர்ஸ் உள்ள ஆல்ரெடி வந்துட்டாங்க. என்னை விட திறமையான மிகப்பெரிய அளவுல சம்பாதிச்ச நம்ம எல்லாம் இவங்க வருமா அப்படின்னு நினைச்ச நண்பர்கள் இங்க உள்ள வந்துட்டாங்க. காரணம் நமக்காக வரல. அவங்களுக்கு இந்த பிளான்ல அவங்க லைஃப் அவங்களோட வாழ்க்கை தரும். அவங்களோட குழந்தைங்களோட படிப்பு கல்யாணம் வீடு எல்லாம் இதுல நடக்க முடியும்னு இந்த கம்பெனியோட பிளான் அவங்களுக்கு தன்னம்பிக்கை நம்பிக்கை வந்துருச்சு. இன்னைக்கு சார் நம்மளோட பாலிட்டிக்ஸ் சொன்ன மாதிரி அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு 1000 1500 பேரை கொண்டு வந்திருக்காங்க. சார் எனக்கு இந்த 2 கோடி இல்லாம மறுபடியும் நம்மளோட நிறுவனம் அவார்ட்ஸ் 2 கோடி அது நம்ம இதுல ஆட் பண்ணவே இல்லை. வருஷத்துக்கு 2 கோடி சம்பாதிக்கூடிய வாய்ப்பு. 1 கோடி போட்டா கூட நீங்க 2 கோடி எடுக்க முடியாது. சார் எனக்கு ஒரே ஐடியில தான் இந்த இன்கம் சொல்லிங்க 2 கோடி. எனக்கு நிறைய இன்கம் வேணும்னா நீங்க 3 ஐடி போட்டு ஒர்க் பண்ணுங்க. ஒரு ஐடினா 2 பேருக்கு வாய்ப்பு. 3 ஐடினா 4 பேருக்கு வாய்ப்பு. 7 ஐடி வரைக்கும் கம்பெனி ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு 8 பேருக்கு தான் வாய்ப்பு விடுறோம். உங்களோட செல் எத்தனை நம்பர் ஒரு 50 பேரோட லிஸ்ட் எடுங்க. 8 பேர் இந்த மீட்டிங்ல உட்கார வைங்க. நீங்க இந்த வருஷம் உறுதியா 1 கோடி சொல்லுவீங்க. மிகப்பெரிய வாய்ப்பு உங்க கையில கிடைச்சிருக்கு. 30 நாள் ஒரு விரதம் இருக்கிற மாதிரி. விரதம் இருக்குன்னா கூட காலையில நைட்டு வரைக்கும் விரதம் அப்படி கிடையாது. இங்க 1 மணி நேரம் ஒரு விரதம் இருங்க. போன வாரம் நண்பரை பார்த்தேன். வேலைக்கிழமை மட்டும் மௌன விரதம். மிகப்பெரிய லீடர் சென்னையில இருந்து. அவர் காலையில நைட்டு வரைக்கும் அவ்வளவு கேள்வி சுத்தி இருந்து கேட்கறாங்க. ஆனா அவர் அந்த பாருங்க அந்த முடிவோட காலையில நைட்டு வரைக்கும் அது ஏதோ ஒரு மௌன விரதமா அப்படி உட்கார்ந்து இருக்காரு. அந்த மாதிரி இங்க 30 நாள் 30 மணி நேரம் எங்களோட இருங்க. 2 வேலை நீங்க இங்க செய்யணும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது. 1650 கொடுத்துதான் ஐடி போட முடியும். ப்ராடக்ட் ஒரு 3 இருந்து 5 நாள் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்துடும். பணம் கொடுத்து 100% வர்த்தபிள் ப்ராடக்ட் உங்க வீடு தேடி வரும். 2வது இங்க 2 பேரை நீங்க கொண்டு வரணும். எந்த ஒரு பிசினஸா இருந்தாலும் ஆளை பிடிக்காத வேலை கிடையாது. உங்களுக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷன் இருந்து கோர்ட்ல இருந்து எதுவா இருந்தாலும் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் என்னோட ஃப்ரெண்டு அவங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை வேணும்னு பரோட்டா கடைக்கு ஆளை வேணும்னு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பிசினஸ் நிறைய பேர் கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வைங்க. கண்டிப்பா உங்களுக்கு 1 மாசம் நீங்க ஒர்க்கு இந்த 2 விஷயம் தான் இங்க பண்ணணும். நீங்க ஜாயின் பண்ணணும். 2 பேரை கொண்டு வரணும். பிளான் ரொம்ப சிம்பிளா இருக்கு. மிகப்பெரிய அளவில் நீங்க வெற்றி பெறதுக்கு இந்த பிரபஞ்சமும் இந்த கடவுளும் அருள் புரியட்டும். இங்க லீடர்ஸ் எல்லாம் 100% உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க.